ஹலோ வியூவர்ஸ், வணக்கம். நார்மலாகவே எல்லாத்துக்குமே தெரியும், அமெரிக்கா தான் மிகப்பெரிய நாட்டாமான்னே அப்படின்னு. எந்த ஒரு நாட்டில் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் மூக்க நுழைக்கிறது அமெரிக்காவாக தான் இருக்கும். எந்த ஒரு நாடு அமைதியாக இருந்தாலும் அதில் குட்டையை கிளப்பி விட்டு அதில் லாபம் சம்பாதிக்கிறதும் அமெரிக்காவாக தான் இருக்கும். அமெரிக்காவால் பல நல்லதும் நடந்திருக்கு, மிகப்பெரிய கெட்டதுகளே நடந்திருக்குது. இப்போது அமெரிக்காவோட புதிய அதிபர் ட்ரம்ப் அவர்கள் அணு ஆயுத கொள்கையை மீறுற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாரு. அதாவது அணு ஆயுதம் அமெரிக்காவிற்கு வேண்டும், அணு ஆயுத பெருக்கம் அமெரிக்காவிற்கு மிக முக்கியமானது அப்படின்னு ஒரு கருத்தை வெளியிட்டிருக்காரு. இதை ட்ரம்ப் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்பதை பார்ப்போம். அமெரிக்கா தனது அணு ஆயுத திறனை பெரிய அளவில் வலுப்படுத்த வேண்டும் என்று அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ட்ரம்ப் கூறியதை அடுத்து அவரது அணு ஆயுத கொள்கைகளை நெருக்கமாக பின்தொடர்ந்து வருவதாக சீனா தெரிவித்துள்ளது. அணு ஆயுதங்களை பெரிய அளவில் வைத்திருக்கும் நாடுகள் முதலில் அவற்றை கைவிடுவதன் மூலம் முன்னிலை வகிக்க வேண்டும் என்று சீனா தெரிவித்துள்ளது. பென்டகன் அதிகாரிகளை அன்று சந்தித்த டொனால்ட் ட்ரம்ப், அமெரிக்கா தனது அணு ஆயுத பலத்தை மேலும் வலுப்படுத்த வேண்டிய தேவை உள்ளது, அதாவது உலகம் அது குறித்த உணர்வை எட்டும் வரையில் அமெரிக்கா வலுப்படுத்தவே செய்யும் என்று கூறியிருந்தார். உலக அணு ஆயுதங்களில் பெரும்பான்மை அணு ஆயுதங்கள் ரஷ்யா மற்றும் அமெரிக்காவிடமே குவிந்துள்ளன. சீனாவும் அணு ஆயுத நாடுதான், ஆனால் அது 1996ஆம் ஆண்டு அணு ஆயுத சோதனை தடை ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டது. இந்நிலையில் பெய்ஜிங்கில் செய்தியாளர்களை சந்தித்த சீன வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் ஹுவா சுயிங், பெரிய அளவில் அணு ஆயுதங்களை வைத்திருக்கும் நாடுகள் அணு ஆயுதங்களை துறக்க வேண்டிய பொறுப்பு கொண்டுள்ளன, இந்நாடுகள் அதில் முன்னிலை வகிப்பதுதான் முழுமையான அணு ஆயுத துறப்பு சாத்தியம் என்றார். இதிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, நமக்கு நாட்டாம பண்ணக்கூடிய அமெரிக்காவே இந்த லட்சணத்தில் இருக்குது. நம்மளை போன்ற மக்கள் தான் அமெரிக்கா என்றால் என்ன, ஐரோப்பிய நாடுகள் என்றால் என்ன என்று சிந்தித்து செயல்பட வேண்டும். கண்ணை மூடிக்கொண்டு எந்த ஒரு குழியிலும் விழக்கூடாது. இன்றைய இளைஞர்கள் கையில்தான் நாடு இருக்கிறது. நாட்டை அரசியல்வாதிகள் ஆண்டாலும் பின்புலத்தில் ஆள்வது நாமளே. எனவே இதை புரிந்து கொண்டு செயல்பட வேண்டுகிறேன். இது பற்றிய உங்களது கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. தயவு செய்து கமெண்ட் லைனில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்கவும். நன்றி.